நான் எப்ப கேட்பேன்னு சொல்லி அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா? அல்லாட்ட கையேந்திரக்கு வைக்கப்படலாமா? உங்களுக்கு சொல்லவா நாம கையேந்தி அல்லாஹ் வெறும் கையாக விடுறதுக்கு தான் அல்லாஹ் வைக்கப்படுவான். அல்லாவே ஏன் அடியான்னு கேட்டுட்டானே, அம்மா அடி ரப்பனான்னு அழைச்சிட்டானே. எப்படி அழைச்சிட்டானே? ஐவா நம்ம அழைக்கிற அழைப்பு எங்க போகும்? அல்லாஹ்வுடைய அரிச போகாதா? மலக்குகள்கிட்ட பேசுவானா இல்லையா? என் கையேந்திட்டான், நீங்க ஆமீன் சொல்லுங்க மலக்குகளே, நீங்க சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க, நான் கொடுக்கறேன்னா இல்லையான்னு பாருங்க. அதே சமயம் பணிவா கேட்கணும். எப்படி பணிவா கேட்கறது? அல்லாஹ்ட்ட கேட்கணும், நீ என்னை மன்னிக்காம விட்டுட்டா நான் எங்கேயெல்லாம் போவேன். இதுதான் பணிவு. அல்லாஹ்ட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாமா, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅ, உங்கள் இறைவன் அல்லாஹ்விடத்துல நீங்க பணிவோடு நீங்க கேளுங்க. புரிஞ்சாமா? நீ கொடுக்கக்கூடியவன் யா அல்லாஹ். அல்லாஹ் புகழ்ந்து கேட்டு பழங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்டு பழங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அல்லாஹ் புகழுங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லிதான் போகணும் கிடையாது. அல்லாஹ் நீ கண்ணியமானவன் யா அல்லாஹ். அல்லாஹ் ஒன்ட்ட மட்டும்தான் கேட்போம் யா அல்லாஹ். உங்களுக்கு என்ன தோணுது கேளுங்க. அல்லாஹ்ட்ட உரிமையோட கேளுங்க. உங்களுக்கு இப்படி மனசுல இருக்கா, சரி இதெல்லாம் கேட்டா அல்லாஹ் யோசிச்சுருவானோ? அல்லாஹ் அப்படி அல்லாஹ் எப்படி இது பண்ணுவானா? ஏமா இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்கப்பா. நம்ம அல்லாஹ்மா அல்லாஹ்ட்ட கேட்க என்ன செய்வான்? அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னொன்னு சந்தோஷப்படுவான். என்ன செய்வான்? அல்லாஹ்ட்ட அதிகமா ஆரோக்கியத்தை கேளுங்க. எதை கேளுங்கம்மா? எல்லா மக்களுக்காக கேளுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் யா அல்லாஹ், எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், எல்லோருக்கும் பரக்கத்தை கூடிய அல்லாஹ். பறந்து விரிஞ்சு கேளுங்க, மனசா கேளுங்க. புரிஞ்சா? அல்லாஹ்ட்ட உயிரோட்டத்தை கேளுங்க, உயிரோட்டத்தோட கேளுங்க, உணர்வா கேளுங்க, உரிமையோட கேளுங்க, பணிவோடு கேளுங்க.